வாங்க வாங்க வணக்கம். எங்க போனீங்க? யோ மாமா, என்ன மாமா பந்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க? ஆமா மாப்ள, நான் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏன் இவ்வளவு லேட்டு? பார்வதி கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதான் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அட, உன்ன மாதிரி வெட்டியா இருந்தா பரவாயில்ல, எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கலாம். எங்களுக்கு வேற வேலை இல்ல. சரி, கல்யாணம் எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. 12 மணிக்கா? அப்ப ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிடலாம். வாய மூடி. ஏங்க, இன்னும் இவ்ளோ டைம் இருக்கு. இங்க என்ன பண்ண போறோம்? முகூர்த்தம் முடியற வரைக்கும் கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளிக்கெல்லாம் போர் அடிக்க கூடாதுன்னு 3 விளையாட்டு ஏற்பாடு பண்ணிருக்கோம். என்னது? கிராமத்து கல்யாணத்துல விளையாட்டா? ஆமா ஆமா, இந்த ஊர்லயே பெரிய கல்யாணம் இந்த கல்யாணம் தான். இந்த கல்யாணத்துல 3 விளையாட்டு வச்சுக்கோ, 3 விளையாட்டு. ஐயா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் துபாய் சேகர். நாங்கெல்லாம் துபாயில, அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. சரி சரி சரி. இந்த கல்யாணத்துல சொந்தக்காரன் நான் தான். இந்த கல்யாணத்துல நான் தான் எல்லாமே. அப்படி சொல்லுங்க. நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. உங்களை பார்த்தாலே தெரியுது. சரி சரி, ஏன் எல்லாரும் இப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். கேம்லாம் இருக்குனாங்க. என்ன பரிசுன்னு பாப்பா. வாங்க வாங்க வாங்க. வந்து மாட்டிக்கிட்டோம். எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதுதானே. ஐசு, என்ன ஐசு? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் நைட்டே சென்னைக்கு கிளம்பி போலான்னு சொன்னேன்ல. நீ தான் என்ன கம்பல் பண்ணி இருக்க வச்சதும் இல்லாம இங்க வேற கூட்டிட்டு வந்திருக்க. நைட்டு உங்ககிட்ட சொன்னதுதான். இன்னும் நீ அதே நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுற அருண்? ஏன் இடத்துல நீ இருந்து பாரு, என்னோட வேதனை உனக்கு புரியும். இங்க பாரு ஐசு, உன்னோட வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்தை கடந்து போனதான் அடுத்த கட்டத்துக்கு நாம நகர்ந்து போக முடியும். நடந்ததே நினைச்சு வேதனைப்பட்டு இருந்தா நீ அதே இடத்துல தான் நின்றுட்டு இருப்ப. கீழே விழுந்ததே நினைச்சு ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தா எழுந்து நடக்கவும் முடியாது, ஓடி போய் ஜெயிக்கவும் முடியாது. இதுவும் கடந்து போகும்னு நினைச்சு அடுத்த கட்டத்துக்கு நாம போயிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எல்லாத்துக்கும் மேல அம்மா இருந்து பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் நம்மள இருந்து பண்ண சொல்லிருக்காங்க. அதனாலதான் நாம இந்த ஊருக்கே வந்திருக்கோம். நீ இப்படி விலகி இருந்தா அதனால நம்ம அம்மாவுக்கு தான் கெட்ட பேரு. எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் கூட சகஜமா இருக்க ட்ரை பண்ண. ப்ளீஸ் ஐசு. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க ஐசு? வா போலாம். வா ஐசு, வா. முத போட்டிய நம்ம ஆரம்பிக்க போறோம். இப்ப இந்த போட்டியில கனவு மனைவி மட்டும்தான் கலந்துக்கணும். அப்படியே கலந்துக்கு முன்னாடி இந்த தட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் முகம் பார்த்து நிக்கணும். இந்த போட்டியில நாமளும் கலந்துக்கலாமா? இவ்வளவு ஆசைப்பட்டு கேக்குற, வேணான்னு சொல்லுவேனா? போலாம். அக்கா, நீங்களும் வாங்கலங்கா. வா. இன்னைக்கு நம்ம கலந்துக்கிட்டு ஜெயிக்க போறோம் ஐசு. ஆமா, பெருசா ஜெயிக்க போறோம். கையெடு. எல்லாரும் கேட்டுக்கங்க. அங்க போய் நின்ன பிறகு நான் ஆரம்பிக்க சொல்லுவேன். அதுக்கு பிறகுதான் வளையலே போடணும். நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? எல்லாம் ரெடி. நாங்க ரெடி. 1 2 3 4. இப்ப 4 சோடியாச்சு. எல்லாரும் வாங்க ஐசு வாங்க. ரெடி தானே? வாங்க 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 வாங்க. கையை கட்டுங்க. வாங்க அங்க போய் நின்னுங்க. அங்க போய் நின்னுங்க. வாங்க. அங்க 4 சோடியாச்சு. வேற யாரும் வரலையா? வாங்க வாங்கப்பா. ஐஸ்வர்யா, நீயும் போ. 4 கால் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வா ஐசு. விட அருண், நான் வரல. என்னாச்சு? சொன்ன கேளு ஐசு. ஐஸ்வர்யா, அந்த பார்வதி முகத்துல சந்தோஷத்தை பத்தியா? அவளும் அந்த ராசாத்தையும் கலந்துக்கும் போது நீ கலந்துக்க கூடாதா? போய் கலந்துக்கோ. அருண், கூட்டிட்டு போடா. வா ஐசு, போ. வா. அப்படியே இருங்க.
தட்டுங்க. இப்ப போட்டி என்னன்னா தட்டுல இருக்கிற வளையல எடுத்து புருஷன் பொண்டாட்டிக்கு போட்டு விடணும். இருங்க இருங்க, இதெல்லாம் ஒரு கேமா? ஏமா கேட்கும் போது சாதாரணமா தான் இருக்கும். இந்த விளையாட்டுல புருஷன் பொண்டாட்டி நடுவுல நல்ல புரிதல் இருக்கணும். விட்டு கொடுக்கிற தன்மை இருந்தாதான் இந்த போட்டியில வின் பண்ண முடியும். இங்க பாருங்க, உங்களுக்கு 3 நிமிஷம் டைம் கொடுக்கறேன். கொடுக்கப்பட்ட அந்த 3 நிமிஷத்துல யாரு அதிகமா வளையல் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். உங்களுக்குள்ள டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆரம்பிங்க. இந்த கையில வேகமா போடுங்க, வேகமா போடுங்க. யாரு அதிகம் போட்டாங்களோ அவங்க தான் வின்னர். வேகமா போடு, வேகமா போடு. போடுங்க பாருங்க. ஆமா போட்டுக்க ஐசு. போடுங்க போடுங்க. கிளாப் பண்ணுங்கப்பா. வேமா வேமா மட்டுங்க போட்டாச்சு. சீக்கிரம் மாட்டுங்க தம்பி. டேய் அருண், சீக்கிரம்டா போட்டு விடு. நிறைய வளையல் போட்டு விடு. ஏமா மாட்டுங்க தம்பி. போடு, நல்லா போடு. சும்மா பாத்துக்கிட்டே இருக்காதீங்க. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு உங்களுக்கு. டேய் அருண், வேகமா போடுங்க. சீக்கிரம் நிறைய வளையல் போட்டு விடு. ஐசு ஏன் அப்படி பண்ற? ப்ளீஸ். உனக்கு என்ன செஞ்ச மாதிரி இருக்கு? வலிக்கல? 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸ்டாப். இதுக்கு மேல யாரும் வளையல் போடக்கூடாது. யாரும் வளையல் போடக்கூடாது. டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப 1, 2, 3, 4. இப்ப இந்த முதல் ஜோடி 8 வளையல் போட்டிருக்கிறது. சரி, அடுத்த ஜோடியை பாப்போம். ஆமா குடுமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இது இதுவும் 12 தான். இது மட்டும் இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 12. 2 கையிலையா 2 டசன் போட்டிருக்கிறாங்க. கிளாஸ் குடுமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வளையல் போட்டிருக்கிறாங்க. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இவங்க 8 வளையல் போட்டிருக்கிறாங்க. கை தட்டு, கை தட்டு. ஐயோ. குடும்பம் உங்க கையா. ஆகா, பாருங்க. இங்க இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இது இது பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இவங்களே 2 டசன் போட்டுக்கிறாங்க. கை தட்டு. இந்த போட்டியில ஆதியும் பார்வதியும் இனிய ராசாத்தியும் 2 டசன் வளையல் போட்டுக்கிறாங்க இவங்க. அதனால இந்த 2 ஜோடியும் தான் வின்னர். கிளாப்ஸ் அடிங்க. இதெல்லாம் தேவையாடி? அடுத்தபடியாக இதை விட
பெரிய போட்டி நடக்க போகுது. எல்லா கிளாஸ் அடிங்க அடிங்க. இதுதான் கயிறு இழுக்க போட்டி. இந்த பக்கம் உள்ள கிஃப்ட் பாக்ஸ் எடுத்தா ஆம்பளைய ஜெயிச்ச மாதிரி. நாம தான் ஜெயிக்கிறோம். அந்த பக்கம் உள்ள கிஃப்ட் பாக்ஸ் எடுத்தா பெண்கள் ஜெயிச்ச மாதிரி. இப்ப பாத்துருவோம். டைம் ஸ்டார்ட். ஓகே. அப்புறம் ஆண்கள் விட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி சொல்லு அப்படி சொல்லு. வாங்க வாங்க எல்லாம் கழட்டு கழட்டு வாங்க வாங்க வேகமா வாங்க வேகமா வாங்க. அடுத்து 3வது கேம் பெரிய கேம் இருக்கு. நல்லா கிளாப் தட்டுங்க கிளாப் தட்டுங்க. டேய் இப்ப நடக்க போறது 3வது கடைசி போட்டி. இந்த போட்டியில ஒவ்வொரு சோடியும் முது பின்னாடி பழுவனை வச்சுக்கிட்டு அந்த டேபிள்ல எந்த சோடி முதல்ல தொடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. அவங்க தான் இந்த பொண்ணு மாப்பிளைக்கு மாலை எடுத்து போடணும். இது எப்படி இருக்கு? சூப்பர். அவங்க தான் பொண்ணு மாப்பிளைக்கு மரியாதை செய்ய போறாங்க. ஓகே டைம் ஸ்டார்ட். போங்க பண்ணுங்க. மெதுவா மெதுவா பார்த்து பார்த்து ஐசு. மெதுவா மெதுவா கொஞ்சம் தூரம் தான். பார்த்து பார்த்து. ஐஸ்வர்யா நீ தான் வின் பண்ணல. போ 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 பார்த்து மெதுவா போ. அருண் போடா. மாமா இதுல ஐஸ்வர்யா அம்மாவுக்கு சின்னையாவுக்கு விட்டு கொடுத்துடலாம். உடைச்சிருப்பாரு. நம்ம நின்றுலாம். ஐயோ மாப்பிள நீங்க ஆளிப்பா. பார்த்து பார்த்து ஐசு. மெதுவா மெதுவா ஸ்லோவா ஸ்லோவா மெதுவா. அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஜெயிச்சிட்டோம். மாமா விட்டு கொடுத்துடலாமா ஐஸ்வர்யாக்காக? சரி. ஐஸ்வர்யாம்மா அருண் தம்பி மாலை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க தான் பொண்ணு மாப்பிளைக்கு மாலை எடுத்து போட போறீங்க. பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. ஏப்பா பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வாங்கப்பா. ஆஹா வாங்க 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 மெதுவா வாங்க. என்னது தாத்தா பாட்டி? என்னது? பங்கு பொண்ணு மாப்பிளைய கூட்டு வர சொன்னா தாத்தா பாட்டியை கூட்டு வந்திருக்க.
ஏ பக்காளி பொண்ணு மாப்பிள்ளையே இவங்க தான். இவங்களுக்கு தான் 80வது கல்யாணம். அடப்பாவீங்களா? சூப்பர்லக்கா, செம்ம. உங்க பேர் தான் ஐஸ்வர்யாவா? ஆமாமா, இந்த ஊர்லயே நான் தான் ரொம்ப அழகு. அதனாலதான் என் பேரு ஐஸ்வர்யா. அந்த போட்டோல இருக்கிறது யாரு, நீங்களா? ஆமா, அது எனக்கு கல்யாணம் ஆக சொல்ல 18 வயசு அப்ப எடுத்த போட்டோ அது. சம்பவம் நடந்துருச்சுல்ல. பாட்டி, தாத்தா, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருக்கட்டுமா, பரவாயில்ல. மாமா, நாங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கட்டுமா? மாமா, நானும் ராசாத்தி அக்காவும் சேர்ந்து மாலை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கட்டுமா? பண்ணு பார்வதி. தாத்தா, பாட்டி, நீங்க வாங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்க. வாங்க. அப்பா நல்லா இருக்கணும். பாட்டி, தாத்தா, இந்தாங்க, பாட்டி கழுத்துல போடுங்க. ஆமா, நீதான் அந்த ஜோடிகளுக்கு வேண்டியவனா? ஆமா பங்காளி, இவங்க 2 பேரும் என் தாத்தா பாட்டி. ஓ, தாத்தா பாட்டி இவங்க தானா? சூப்பர் சூப்பர். மாமா, வாங்க, தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வந்தவங்க எல்லாருக்கும் மிக நன்றிங்க, மிக நன்றி. நன்றிங்க, நன்றிங்க. கல்யாணம் முடிஞ்சது. நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னம்மா? ஆமா, இந்த இடத்தையெல்லாம் சுத்தி பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? என்னம்மா சுத்தி பாக்குறது? இது என்ன தாஜ்மஹாலா, தஞ்சாவூர் பெரிய கோயிலா? 4 மரம் இருக்கு, தரையெல்லாம் மண்ணா இருக்கு. என்னத்த சுத்தி பாக்குறது? பரவாயில்ல, எங்க ஊர் அளவுக்கு இல்லனாலும். மேடம், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எங்க ஊர்ல தங்கிட்டு தான் போகணும். என்னது? உங்க வீட்ல நானா? சான்ஸே இல்ல. நாளா உங்க வீட்ல தங்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க தங்குற அளவுக்கு எங்க வீடு வசதியா இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க தங்குறதுக்காக பங்களா ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க அங்க தங்கிக்கங்க. பங்களாவா? இந்த ஊர்லயா? சென்னையில எங்க பங்களா எப்படி இருந்தது பார்த்தல? அந்த அளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்காவது சௌகரியமா இருந்தா நான் தங்குவேன். மேடம், எல்லாம் பார்த்து தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க தங்கிட்டு தான் போகணும். என்னடா தொல்லையா போச்சு?
டா சிங்காரம் ரொம்ப டயர்டா இருக்கு, லகேஜ் எல்லாம் எடுத்து அவங்க சொல்ற இடத்துல வை. என்னடா சொல்றது காதுல வேலையா? லகேஜ் எடுத்து வை. என்னது? நான் பேக் எடுத்து வைக்கணுமா? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? பின்ன நீ வேலைக்கார இல்லாம இந்த ஊரு பண்ண யாரா? என்னடே நீ அந்த பார்வதிக்கு அல்ல கை தானே? சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆளு மண்டையும் பாரு. யாரா இவன்? பாம்பாட்டி மாதிரி எங்க பிடிச்சவன? மொழிய பாரு. அகில உலக போட்டி எல்லாம் வச்சவன் தானே இவன். இவன் கூட சேர்ந்து சுத்துற? அண்ணே என்னம்மா தங்கச்சி? இவங்களுக்கு தங்கறதுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி கொடுங்க. நான் பாத்துக்கிறேன் ராசாத்தி. இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா? போம்மா போம்மா. சரிண்ணே வரேன். யாருன்னு காட்டுறேன் பாரு. ஏய் யாரா இவன்? கேக்குறல்ல. இவர் யாருன்னு தெரியாது? இவர்தான் துபாய் சேகர். துபாய் சேகர்னா பச்சை குழந்தையில இருந்து நாளைக்கு சாக போற தாத்தா பாட்டி வரைக்கும் தெரியும். நிறுத்து. துபாய் சேகர் தானே? ஷேக் இல்லையே. சேகரம் சேகர். இந்த ஊர்ல ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பதிலா துபாய்க்கு போய் ஒட்டகத்தை மேய்ச்சி அது போடுற சாணியை பொறுக்கி போட்டு அப்படியே வேலை பார்த்திருப்பான். இதுக்கு இவ்வளவு பில்டப்பா? என்னமா 4-5 என்ன கிணறுக்கு சொந்தக்கார மாதிரி பேசுற? இது துபாய் சேகர்னு அடமொழி வேற. மண்டை மேல ஒரு கூலிங் கிளாஸ் முகர கட்டைக்கு. என்னடே அப்படியே ஒரு கொடை அவன் கையில கொடுத்து பிடிக்க சொல்ல வேண்டியதானே? பங்கு அமைதியா முழிக்கிறான் பாரு. ஆளுகளை பாரு வந்துட்டானு. இதுவே ஒரு அல்லக்கை, இதுக்கு இவன் ஒரு அல்லக்கை போல இருக்கு. சரி நான் உள்ள எல்லாம் போல, அப்படியே இங்க உட்கார்ந்துருக்கோம். நீங்க பங்களாவை ரெடி பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. ரொம்ப டயர்டா இருக்கு, குளிக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் என்னடா ஃபீலிங்கா? அல்ல கையில ஃபீல் பண்ண கூடாது தம்பி. சொல்ற வேலையை செய்யணும். நீ வா கண்மணி. ட்ரெஸ் பாரு துபாய் சேகரம். மகளி இந்த வனஜா ஓவரா ஆடுறா. அங்க வீட்டுல வச்சு என்ன அவமானப்படுத்துறது பத்தாதுன்னு ஊருக்கு வந்திருக்க இங்க வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது பங்கு. ஆமா துபாயில பொட்டகம் வச்சுட்டு சாணி இட்டு ரொம்ப கேவலமா என்ன பேசிட்டு போறா. இவளை சும்மா விடக்கூடாது பங்காளி. நம்மள எப்படியும் பங்களாக்கு வர சொல்லியிருக்கால, அந்த பங்களால நம்ம யாருன்றத காட்டுவோம் பங்கு. காட்டுறேன் பாரு. இவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. வா போலாம். விடவே கூடாது. அம்மா வணக்கம். சின்னக்கா வணக்கம். என்ன வணக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு? பணிவு அடக்கமா அதை விட அதிகமா இருக்கு. எல்லாம் ஒரு மரியாதை தான்மா. ஓ இங்க பாரு, முகத்துக்கு முன்னாடி நின்னு நெஞ்ச நிமித்தி தைரியமா பேசுறவன கூட நம்பிடலாம். இந்த மாதிரி முதுகு விளைஞ்சி கூன் போட்டு கூழ கும்பிடு போட்டு அப்படியே தழைய தழைய பேசுறான் பாரு, அவனை மட்டும் நம்பவே கூடாது. வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். ஒரு சித்தி தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லா சித்தியும் தப்பா நினைக்கிறது ரொம்ப தப்புங்க சித்தி. சாரி சின்னக்கா. இப்ப சம்பந்தம் இல்லாம எதுக்கு இந்த டைலாக் போடுற? ஏதோ 2 அடிமைங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கலாம், அதுக்காக எல்லா அடிமையும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்கக்கா. போதும், இப்ப எதுக்கு வந்தீங்க அத சொல்லுங்க. உங்க ரேஞ்சுக்கு நீங்க தங்குற மாதிரி இந்த ஊர்ல ஒரு பங்களா கேட்டீங்களே நீங்க. ஆமா, அப்படி ஒரு பங்களா இருக்கு. அப்படியா? ஆமா, காப்போ கண்ணுசாமி. அந்த பங்களா தான் உங்க ரேஞ்சுக்கு ஏத்தது மாதிரி இருக்கும். அது என்ன காப்போ கண்ணுசாமி பங்களா? பெரிய ஜமீன்தார் பங்களாவா? ஆமா ஆமா, அவருக்கு பெரிய வரலாறு இருக்கு. அந்த பங்களாக்கு பெரிய வரலாறு இருக்கு. நீங்க அங்க போனது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. என்னமோ சொல்றீங்க, போய் பார்க்கலாம். ஆனா ஏன் ரேஞ்சுக்கு இல்லனா உடனே கிளம்பி வந்துருவோம், ஜாக்கிரதை. ஐயோ சின்னக்கா, அப்படியே நடக்காதுக்கா. அந்த பங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, இங்க இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா 2 பக்கமும் பெரிய ஆலமரம் இருக்கும்.
அதுல இருந்து ரைட்ல போனீங்கன்னா பெரிய பூஞ்சோலை இருக்கும். பூஞ்சோலையா? அதுக்கு மேல காரே போகாது. நிறுத்து 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 நிறுத்து. ஏன்டா பிரேக் போட்டீங்க? எதுக்குடா நிறுத்த சொல்ற? கார் போகாதுன்னு சொன்னேன்ல, அத காரை நிறுத்த சொன்னேன். ரொம்ப வேறந்தான். ஒரே தென்னந்தோப்பா இருக்கும், அதுக்குள்ள நடந்துதான் போகணும். அதுக்குள்ள பறவைகள் கொடுக்க சத்தம் உங்களை வரவேற்பு கொடுக்கிற மாதிரியே இருக்கும். அதை கேட்டு நீங்க நடந்துகிட்டே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால அந்த பங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படியே தெரியும். என்னடா உங்க பில்டப்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஐயோ சின்னக்கா, அது அவ்வளவு விசேஷமான பங்களா. நீங்க போய் பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கே புரியும் சின்னக்கா. சரி சரி போதும். என்னமோ சொல்றீங்க, அளந்து விடுறீங்க, கெஞ்சி கெஞ்சி வேற கூப்பிடுறீங்க. வாங்க போலாம். ஏண்டா என்னமோ பக்கம் பக்கமா பேசுனீங்க, போலான்னு சொன்னா முழிக்கிறீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, காப்போ கண்ணுச்சாமி ஏரியா ஒரு விஐபி ஏரியா. அந்த விஐபி ஏரியாவுல எங்கள மாதிரி சாதாரண ஆளுகள்லாம் விட மாட்டாங்க. அப்போ நம்ம ரேஞ்சுக்கு இல்லத உங்க ரேஞ்சுக்கு ஏத்த பங்களான்னு சொல்ல வந்தேன். போதும்டி போதும். சரி போலாம். ஏன் கண்மணி, உங்களுக்கு அந்த பங்களா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அங்க போனது கிடையாது. ஆமா ஆமா, கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. நாங்க எதுக்கு அங்கெல்லாம் போறோம்? சரி போலாமா? ஆமா, எங்களுக்கு பட்டவாட வேலையெல்லாம் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறோம். இந்த கண்மணி அம்மாவுக்கு தெரியும், இவங்க கூட்டிட்டு போவாங்க. தெரியுமா கண்மணி? நல்லாவே தெரியும். அப்ப நம்ம போலாம். இந்த தடி பசங்க எதுக்கு? வாங்க. நாங்க 2 பேரும் தடி பசங்களா? வக்கீரண்டி வேட்டு வெடிய போட்டுருவோம். வா. அத்த, நம்ம குளிச்சு ரெடி ஆகணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும். எனக்கு வர பசிக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடலாமா? ஆமா, எனக்கு கூட பசிக்குது. பசிக்குதா? சரி பெரியவரே, சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? அது அத்த, கிராமத்துல மட்டன் கறிலாம் சூப்பரா இருக்கும். மட்டன் சூப்பும் ரத்த பொரியலும் சொல்றீங்களா? ஏன் பெரியவரே, இப்போ மட்டன் சூப்பும் ரத்த பொரியலும் கிடைக்குமா? கிடைக்குமா? 2 நிமிஷத்துல கொண்டு வரேன். 2 நிமிஷத்துல எப்படி மட்டன் சூப் கொடுப்பீங்க? இந்த ஆர்டர் சொன்னது நீங்க இல்ல, எடுத்துட்டு வந்துறேன். என்ன இவரு ஹோட்டல்ல வேலை செய்யற மாதிரி சொல்லிட்டு போறாரு? இங்க வேலைக்கு வரதுக்கு முன்னாடி எங்கயாவது ஹோட்டல்ல வேலை பார்த்திருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, எங்க அத்தை மேல அவ்வளோ மரியாதை. ஆமா, நான் எங்க போனாலும் பார்த்த உடனே இப்படிதான். அதுக்குள்ள மட்டன் சூப் வந்துருச்சு. ரெடியா வச்சிருப்பாங்களோ? இது மட்டன் சூப் மாதிரியே இல்லையே. என்னமோ மாதிரி இருக்கு. இங்க இருந்த பெரியவர் எங்க காணோம்? எங்க போயிட்டாரு? இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்காங்களே. அங்க வைங்க. இவன் அந்த பெரியவரோட பேரனா?
நம்ம சாப்பிடாம தூங்கிடலாமா? ஏண்டி பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. அதை ஏண்டி மூக்குல கொண்டு போய் வச்சு மோந்து பாக்குறேன்? ஐயோ தின்னி மூட்டைக்கே பிடிக்கலையே. அப்ப அது எவ்வளவு கேவலமா இருக்கும். ஆமா அத்தை. அப்ப சரி. ஐயோ அத்தை அப்படியே படுத்து தூங்கிடலாமா? ஆமா அப்படியே படுத்து தூங்கிடலாம். சரி தூங்கிடலாம் தூங்கிடலாம் தூங்கிடலாம். யார் இந்த 2 பீஸும்? காப்போ கண்ணுசாமி, பாவம் பொண்ணு தாயி. மூஞ்ச பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா அதுக்காகலாம் இந்த போட்டோவை இங்க வச்சுக்க முடியாது. முதல்ல இந்த போட்டோவை தூக்கி வெளியே போட சொல்லு. இருங்க அந்த போட்டோவை மட்டும் ஒண்ணும் பண்ணிராதீங்க. இவங்க 2 பேரு தான் ஜமீன்தாரும் அவருடைய மனைவியும். இவங்களா? சரி இருக்கட்டும். அதனால என்ன? அதான் செத்து போயிட்டாங்களே, தூக்கி போடுங்க. சரி அது என்ன? காப்போ கண்ணுசாமி, பாவம் பொண்ணு தாயி. காப்போ கந்தசாமினா காணாம போன கந்தசாமி. இவங்க 2 பேருக்குமே பெரிய வரலாறு இருக்கு. வரலாறா? இந்த பங்களால எப்படியும் தூக்கம் வராது. நீங்க அந்த வரலாறு சொல்லுங்க. இவங்க வரலாறு சொல்லணும்னா குறைஞ்சபட்சம் 1 வாரம் வேணும். நீங்க களைப்பா இருப்பீங்க. இப்போதைக்கு ரெஸ்ட் எடுங்க. இத பாருங்க பெரியவரே, உங்க வயசை பாக்குற நானு சும்மா என்ன ஓவரா பில்டப் கொடுத்துட்டே இருக்கீங்க. பரவாயில்ல, அது எவ்வளவு பெரிய வரலாறா இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு கேட்டே தீருவேன். சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி 80 வருஷத்துக்கு முன்னால இவங்க பெரிய ஜமீன்தார் பரம்பரை. அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட சொத்து. இவர் அந்த அம்மாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு. லவ் மேரேஜா? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயும் குழந்தையே பிறக்கல. அதனால அவர் டென்ஷன் ஆகி குடிக்கு அடிமை ஆயிட்டாருமா. அந்த அம்மாவும் பாவம் போனா போகுதுன்னு விட்டுட்டாங்களா? அதுக்கப்புறம் சீட்டு விளையாண்டு இருக்க சொத்தெல்லாம் தொலைக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதையும் அந்த அம்மா பாவம் பார்த்து விட்டுட்டாங்க. பாவம் பொண்ணு தாய். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சுட்டாருமா. அப்பவும் அந்த அம்மா பாவம் போனா போதுன்னு விட்டுட்டாங்கம்மா. என்னத்த இப்படி இருக்காங்க? அதோட விடல, கடைசியில ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டாரு. இத தெரிஞ்ச அந்த அம்மா இப்போ ஒரு பாவன்னு போனா போட்டு விட்டுட்டாங்களா? அந்த அம்மா கோபமாயி அம்மிகள் எடுத்து அவர் தலையில போட்டு கொன்னுட்டாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு அம்மியில வச்சு ஐயாவை கரகரன துவையல் மாதிரி அரைச்சிட்டாங்க. இந்த அம்மாக்கா பாவம் பொண்ணு தாயின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் கோபம் குறைஞ்சதும் ஐயோ நானே என் புருஷனை கொன்னுட்டேன்னு வருத்தப்பட்டு தூக்குல தொங்கிட்டாங்கம்மா. பாவம் பொண்ணு தாய். தூக்குல தொங்கிட்டாங்களா? இது ரொம்ப பெரிய ஹாரர் கதையா இருக்கு போல இருக்கு. ஏமா இங்க நின்னுட்டு இருந்த தாத்தா எங்க? தெரியல. பயப்படாதீங்கம்மா. தாத்தா நீங்க ஏன் அப்பப்ப வெளியே போயிட்டு உள்ள வரீங்க? ஆனா ஒண்ணுமா, நைட்டு 1 மணி ஆயிடுச்சுன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. படுடி. ஏங்க நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஐயோ என்ன சத்தம்? யாரு பேசுறாங்க? என்னத்த என்னென்னமோ சத்தம்லாம் வெளியே கேக்குதத்த. இருடி பயமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அவளுக்கு தூங்கவே விடக்கூடாது. ஏய் நான் குடுப்பேன் கூத்தியா வச்சிருப்பேன் சீட்டு விளையாடுவேன். நீ கேக்குறதுக்கு யாரு? கண்ணுசாமி பொண்ணு தாயும் சண்டை போடுறாங்க போல இருக்கு. நான் உங்களை பாவம்
பார்த்து பாவம் பார்த்து விட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தப்பா ரொம்ப பெரிய தப்பு. என்னடி நீ விட்டா பேசிக்கிட்டு இருக்க? ஏய் அடிப்பியா நீ? ஏய் அடிச்சிடுவா நீ, அடிச்சிடுவா நீ. கொன்னு ஐயோ போச்சு. நீ சும்மா இருடி, அவ அம்மிகளை தூக்கிட்டு இங்க வந்துட போறா. நீ வாய மூடு. என்ன அடிங்க உதைங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டேன். நான் ஆம்பளடி, நான் ஆம்பளை சிங்கம், அப்படித்தான் போவேன். என்ன விடுவ? என்ன சொன்னீங்க? அப்படி தாண்டி போவேனா? அப்படிதான் போவீங்களா? சரி, சண்டைய உட்கார்ந்து ரசிப்போம். இல்ல உட்காருங்க. உங்களை என்னடி அம்பிகளை தூக்காத. அம்மிக்கலை தலையில போட்டுட்டா. உமா சவுண்டே காணுமே. நீ போய் பாத்துட்டு வரியா? முடிச்சிட்டா. நல்லபடியா வேலையை முடிச்சிட்டா. நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இனிமே நான் எதுக்கு வாழணும்? அழறா. துக்கம் தாளாம இப்ப தூக்கு மாட்டிக்க போறா. நீங்க இல்லாம நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நானும் இப்ப தூக்கல தொங்கிடுறேன். நாக்கெல்லாம் வெளியே வருமே. ஐயோ, அதை பார்க்க முடியாது. பயமா இருக்கு. அமைதியா இருக்கு. நாக்கு வெளியே வந்திருக்குமா? ஐயோ ஏன் அத்தை, எனக்கே பயமா நீ இருக்கு. ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வரியா? எனக்காக, உன் அத்தைக்காக. போ ஒன்னும் ஆகாது. போ. பூவெல்லாம் கரெக்டா வச்சுட்டு அப்புறமா பயப்படுறேன். அத்தை எனக்கு பயமா இருக்கு அத்தை. உள்ள இருந்து ஏதோ சத்தம்லாம் கேக்குது அத்தை. அரைக்க ஆரம்பிச்சுட்டாளா? இந்த மாதிரி சீன் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அத்தை போய் பார்த்துட்டு வரேன். நீங்க எல்லாம் பத்திரமா இருங்க. ஏய் எப்படி? நீங்க செத்தாலும் நான் உங்களை விட மாட்டேன். ஆவியா உங்க பின்னாடியே வருவேன். அட சும்மா இருங்கடா, செத்து தொலைச்சவனே. உசுர வாங்குறானுங்க. அத்தை என்னத்த? அப்படியே தூங்கு. காபி எடுத்துக்கோங்க. ஹலோ, காபி எடுத்துக்கோங்க. உமா, அந்த கிழவன் வந்துட்டான் போல இருக்கு. காஃபி எடுத்து வை. நான் ஒண்ணு கிழவன் கிடையாது. நான் தான் பாவம் பொண்ணு தாயி. பனஜாக்கா, நான் தான் காரம் சிங்காரம். நான் தான் துபாய் சேகர். கன்றாவி. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எங்களை தூங்க விடாம பயமுறுத்துனீங்களா? ஆமா, எங்களை கிண்டல் பண்ணீங்கல்ல, அதான் உங்களை தூங்க விடாம பயமுறுத்தணும். போய் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு ரெடி ஆகிற வழிய பாரு. ஊருக்கு போகணுமா வேணாமா? இருடா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏமா போமா. துபாய் சேகரம், துபாய் சேகரம். முகர கட்டிய பாரு. ஓ ரொம்ப பேச. ஓ பங்கு பங்கு, அந்த வனஜா நம்மள என்ன காட்டு காட்டுனா? அவளை நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம பண்ணிட்டோம்ல. நம்மள யாரு நினைச்சாவ? பார்வதி, நான் சென்னையில முதல்ல உன்னை பார்த்தேன். உன்னாலதான் எங்க ஊர் நலத்திட்டங்களுக்கு பணம் கிடைச்சது. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எதுக்கு நன்றி இல்ல ராசாத்தி அக்கா? ஐஸ்வர்யா, நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இனி எல்லாம் நல்லதே நடக்கும். ராசாத்தி அக்கா, நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம்.
எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. எந்த உதவினாலும் கேளுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரலங்கிற குறை இருந்தாலும் உங்க நினைப்பு எப்பவுமே என் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வரேன்க்கா.